அன்பார்ந்த ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் மாநில நிறுவன தலைவர் கோரிப்பாளையத்தான் முடக்கத்தான் மணி தொடர்ச்சியாக நம்ம 2025ஆம் ஆண்டு முடிச்சிருச்சு. 26ஆம் ஆண்டு தடுத்து இன்னும் 2-3 மாசம் காலம் தான் இருக்கு. ஜல்லிக்கட்டு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மாடுபிடி வீரன் ஒரு 50 வீரரா இறக்குறாங்க, ஒரு காளைக்கு 100 மாடா இறக்குறாங்க, பேஜ் வீரரா ஒரு 6 பேஜ் 7 பேஜ் இறக்குறாங்க. வீரர்கள் எந்த அடிப்படையில் அதே மாதிரி 50 வீரர்களை இறக்குறாங்க. வர்ணியாளர்களை மட்டும் பாத்தீங்கன்னா, காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணி வரை ஒரு மனிதர்கள் பேச முடியுமா? இது நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காளை உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் நன்றாக சிந்திக்க வேண்டும். காலையில 7 மணிக்கு பேசக்கூடிய நபர் மாலை 5 மணி வரை எப்படி பேச முடியும்? ஒரு எலக்ட்ரானிக் கூட புகஞ்சிரும். ஒரு மனிதர்கள் குரல் வளத்தை பதிவு பண்றதுக்கு ஒரு மனிதனுடைய எச்சி சுரக்குமா, நாக்கு வளையுமா, மூளை மெமரி யூஸ் ஆகுமா? வெறும் 100 மாடு மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டார்கெட் 100 மாடு மட்டும். அந்த 100 மாட்டை மானே தேனே பொன்மானே என்று கூகி விட்டு போயிடுறது. இதெல்லாம் நினைக்கும் பொழுது காலையில 7 மணி மாலை 5 மணி வரை பேசும்போது ஒரு வர்ணியாளர்களை கண்டு இறக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இது ஒரு மனித நாயம் இல்லாத செயல். இது ஒரு மனித உரிமை மீறல். இது காலையில 7 மணி சாயந்தரம் 5 மணி வரை ஒரு வர்ணியாளர்களுக்கு இப்படி நீங்க பேசணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு அவர் குரல் வளத்தை பதிவு பண்ண முடியும்? ஒரு காளைக்கும் ஒரு மாடுபிடி வீரரும் பாத்தீங்கன்னா ஒரு ஊரையும் பேரையும் பதிக்கிறதுக்கு தான் அந்த மண்ணில் பதிக்கப்படக்கூடிய அந்த பேர்களை காண்டி மக்கள் விடிய விடிய காத்திருக்கான். ஒவ்வொரு வர்ணியாளர்களும் பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் கூகுள் பை போன் பை பூரா பிஸியா இருக்கான். ஏன்னா அந்த 100 மாட்டுக்கு மட்டுமே வர்ணியாளர்கள் பேசக்கூடியது. இது கருத்தா மட்டும் எடுத்துக்கிறணும். இது தனிப்பட்ட ஒரு தனி மனிதருக்கான வெறுப்பு கிடையாது. இது கருத்தா மட்டும் எடுத்துக்கிறணும். ஒரு மாடு 100 மாட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மானே தேனே புன்மானே கதவை அடைச்சிரு இந்த மாட்டை 1 மணி நேரம் கூகுறது. ஏன்னா ஒரு மாட்டுக்கு 5000 ரூபானா 100 மாட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? அந்த 100 மாட்டுக்கு மட்டுமே டார்கெட் பண்றது. அந்த 100 மாட்டுக்கு பேசிட்டு மித்த மாடுகளை பூரா ஆடு மாடு எல்லாத்தையும் பத்துறது. கொண்டா 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 அடுத்த மாடை உருவு, கதவை திறந்து விடுன்றது. ஏன்னா ஒரு மாடு விளையாண்டுக்கு இருக்கும்போது இன்னொரு மாடை அவுத்து விடுறது. ஏன்னா இது போலையா, இந்த இது போலையா, அதனால அவங்க இன்னொரு மாடை அவுத்து விட்டுருவாங்க. அப்பெல்லாம் அந்த பாமர மக்கள், விவசாய குடி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? குறுக்கு பாதையில பேர் வாங்குறவங்க எப்படின்னா நைட்டு கூகுள் பேலையும் ஜிபேலையும் பணத்தை போட்டு விட்டு, அதுலயும் எப்படின்னா நூதனமான வேலைகள். இந்த வேலைகள்லாம் நைட்டு இரவுல இந்த வேலை, பகல்ல காலையில இந்த வேலை. நைட்டு 50 மாட்டுக்குள்ள 100 மாட்டுக்குள்ளானே நம்ம மாடு வருதுனே, இன்னைக்கு சிறப்பா இருக்கணும்னே, நீங்க தானே எல்லா வேலையும்னா நீங்க தானே கடவுள்ன்றது. அப்புறமேட்டு கேட்டீங்கன்னா வர்ணியாளர்கள் காளையின் கதாநாயகர்கள் தான். காளை வளர்க்கக்கூடியவர்கள் தான் கதாநாயகர்கள், அந்த களத்தின் கதாநாயகர்கள். மாடுபிடி வீரர்கள் தான் அந்த களத்தில் கதாநாயகர்கள். வந்திருக்கவங்களை விட்டுவிட்டு ஒரு மாடுபிடி வீரனையும் காளை உரிமையாளர்களை வர்ணிக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு அங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அரசு ஊழியர்களை பூரா புகழ்ச்சி பண்றது. சிறப்பு அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட். எங்களை நீங்க பார்க்க வந்தீங்கன்னா எங்களை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கு வர்ணிக்கக்கூடியதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா அந்த வேலையை விட்டு வேற ஆளை பூரா வர்ணிச்சுட்டு எங்களை வர்ணிக்கிறதுக்கு யார் வர்றது? இந்த மாதிரிலாம் தவறுகள் பண்றீங்க. 2026ஆம் ஆண்டு பேஜாக 6 வீரர் 7 பாட்டி